Department of Information Technology, VHMSL College, Viranagar. In this video, we go to see the function dependency types. Okay, in previous function dependency na solra video irukku and doubt irundhuchna and video go through பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வீடியோ function dependency ஓட types பார்க்க போறோம். Function dependency ஓட main types என்ன அப்படினா fully function dependency, partial function dependency, derivable function dependency, non-derivable function dependency, multi-value dependency, transit dependency அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டெரிவல்னா என்னன்னு பார்த்தோம்னா ப்ரூவ் பண்ணா போதும். டெரிவல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது முதல்ல டிபெண்டன்சியில் தெரியும். எக்ஸ் ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எக்ஸ் சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் சைடை வந்து ஒய்ன்னு சொல்லுவோம். எக்ஸ் சைடு இருக்கலாம் டிட்டர்மினன்ட், ஒய் வந்து டிபெண்டன்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, ஓகே. இப்போ என்ன கொஸ்டின், டெரிவல் டிபெண்டன்சிலாம் எப்படி இருக்கும்னா டிபெண்டன்ட் வந்து சப்செட்டாக இருக்கணும். டிபெண்டன்ட் வந்து சப்செட் வந்து இருக்கணும், அதாவது டிட்டர்மினண்டோட சப்செட்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மெயின் டேபிள். இந்த டேபிளில் வந்து 3 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ரோல் நம்பர், நேம், ஏஜ் அப்படி சொல்லி 3 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ரோல் நம்பர் 42, 43, 44 இருக்குது. நேமில் ஏ, பி, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஏஜில் வந்து 17, 18, 18 இருக்குது. முதல் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரூல்ஸ் எப்படி வருதா, எது டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி வருதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபெண்டன்ட் சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிபெண்டன்ட் வந்து டிட்டர்மினண்டோட சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியாகிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவோம். ரோல் நம்பர், நேமும் ரோல் நம்பர் 42A திரும்ப ரிப்பீட் ஆகவே இல்லை. ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி தான். ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. இது டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிங்கிறத மட்டும் செக் பண்ண போகிறது ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி தான். ஃபர்ஸ்ட் டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி என்ன சொல்கிறாங்க, டிபெண்டன்ட் சொல்கிறாங்க. டிபெண்டன்ட்னா இந்த இதில் வந்து இந்த ரெண்டு என்னது டிட்டர்மினன்ட், இதுதான் டிபெண்டன்ட். இது வந்து டிட்டர்மினன்ட், ரெஃபரன்ஸ் சைடு வந்து டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்னா ரோல் நம்பர், நேம் இது எல்லாமே என்ன வருது டிட்டர்மினன்ட்குள்ளே வருது. இது வந்து இந்த டிபெண்டன்ட்குள்ளே வருது. இப்போ டிபெண்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்தது, ரோல் நம்பர், நேம் எல்லாமே சேர்ந்தது டிட்டர்மினன்ட். நேம் மட்டும் என்ன டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த நேம் வந்து இதுக்குள்ளே ஒரு செட்டாக இருக்குது. ஓகே, ரோல் நம்பர் நேம்குள்ளே நேம் என்னது ஒன் ஆஃப் த எலமெண்ட் தான், ஒன் ஆஃப் த அட்ரிபியூட்ஸ் தான். ஸோ இட் இஸ் த டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரோல் நம்பர் எடுக்கிறோம். ரோல் நம்பர் வந்து முதல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியை செக் பண்ணிக்கிடுவோம். ரோல் நம்பர் எடுக்கிறோம். ரோல் நம்பர் 42, 43, 44 யூனிக் வேல்யூஸ் தான். ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்னது ரோல் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாகவே இருக்குது. சேமாக இருக்கிறனால இதுவுமே என்னது டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. ரோல் நம்பர் எல்லாமே வரப்போகுது. இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி, டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. அப்படியே ஆப்போசிட், டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி இருக்கா, சப்செட்டாக அந்த வேல்யூஸ் இருக்க சான்சஸே கிடையாது. அப்படி இருக்கிறது நான் டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ரோல் நம்பர் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. முதல்ல ஃபங்க்ஷன் டிபெண்டாக சரி செக் பண்ணிக்கணும். ரோல் நம்பர் யூனிக் வரல. ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட். ரோல் நம்பர் நேம்னு கொடுத்துருக்காங்க. ரோல் நம்பர் 42னா ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் தான். இங்கே உள்ள ரோல் நம்பர் எதுவுமே இங்கே வந்து எனக்கு வேல்யூஸ் ஆகிறது சான்சஸ் கிடையாது. 42, 43, 44 இருக்குது, இங்கே ஏபிக்யூன்னு இருக்குது. ஸோ ரோல் நம்பரில் நேமுக்குரிய எந்த வேல்யூஸும் வராது. ஸோ இட் இஸ் நாட் ஏ சப்செட், இட் இஸ் த இது நான் டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. அடுத்து ரோல் நம்பர் நேமும் பார்க்கணும். ரோல் நம்பர் 42A, 43B, 44X எல்லாமே யூனிக்காக தான் ஐடென்டிஃபை பண்ண போகுது. ஏன்னா ரோல் நம்பரே நமக்கு வந்து யூனிக் எழுதா. ஸோ அதோட எதை சேர்த்தாலும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் டிபெண்டாக தான் இருக்க போகுது. ஸோ அது நோ ப்ராப்ளம். இப்போ ரோல் நம்பர் நேமுக்குள்ளே ஏஜுங்கிற வேல்யூஸ் வரப்போதா, கண்டிப்பாக வரப்போகிறதே கிடையாது, வராது. ஸோ இட் இஸ் த நான் டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. ஓகே, ரொம்ப ஈஸி. டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படின்னா டிபெண்டன்ட் வந்து டிட்டர்மினண்டோட சப்செட்டாக இருக்குது. அவ்வளோதான், டிட்டர்மினண்டோட சப்செட்டாக இருந்துச்சுன்னா டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. அப்படி டிட்டர்மினண்டோட சப்செட்டாக இல்லைன்னா நான் டெரிவல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி வேல்யூ ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி பார்க்கணும். மல்டி வேல்யூ ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். ஒன்று இன்னொன்னோட டிபெண்டன்ட் ஆகியிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இருந்தது இப்போ இங்கே இருக்கிற இது முதல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியாக செக் பண்ணிக்குவோம்.
ரோல் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோ, ரோல் நம்பர் வந்து யூனிக் வேல்யூ பிரைமரி கீ இருக்கிறதால இதோட சேர்ந்து வரது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் 2 அட்ரிபியூட்ஸ் இருக்கு, நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நேம் வந்து நாட் டிபெண்டன்ட் டு ஏஜ், ஏஜ் நாட் டிபெண்டன்ட் டு நேம். இப்படி இருந்துச்சுன்னா இது மல்டி வேல்யூ ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. ஓகேவா? அதாவது ரைட் ஹேண்ட் சைட் மோர் தென் 1 வேல்யூஸ் இருக்கும்போது அந்த வேல்யூஸ்க்குள்ள டிபெண்டன்ட் இல்லாமல் இருக்கணும். இதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணுவோம். நேமும் ஏஜும் டிபெண்டாக பார்ப்போம். நேமில் எதுவுமே நமக்கு என்னால் ரிப்பீட் ஆகலை. ஸோ நோ ப்ராப்ளம், இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி. எதுவுமே ஏபிஎக்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து என்ன கொடுக்குறோம், ஏஜையும் நேமையும் செக் பண்ணுறோம். ஏஜில் இங்கே என்ன இருக்குது, 18 இருக்குது. 18 இருந்தால் என்ன இருக்கணும், இங்கே பிஎக்ஸ் எப்படி இருக்கணும், 18ஓட வேல்யூ இருக்கணும், பிஎக்ஸ் இருக்குது. இஸ் த நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது, இது ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது, ஏஜ் வந்து 18 இருக்குது, நான் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி இருக்குது. ஓகே, இது ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி, இது ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி கிடையாது, நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ரூல் என்ன, நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு டிபெண்டன்ஸே இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் டிபெண்டன்ஸே இல்லை. இப்போ இது இன்னொரு ரூபா ஆட் பண்ணுவோம். 45 ஆட் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகும். இப்போ நேம் வந்து ஏஜ், நேம் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஏஜ் வந்து சேமாக இருக்கணும், பட் சேமாக இல்லை. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஃபங்க்ஷன் டிபெண்ட்டாக இருக்கணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அட்ரிபியூட்ஸ் வந்து அந்த அட்ரிபியூட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஃபங்க்ஷன் அட்ரிபியூட்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி வேல்யூ அட்ரிபியூட்ஸ். இப்போ வந்து நேம் ஏஜ் செக் பண்ணும்போது நேம் ஏஜ் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியாகவும் ஏஜ் நேம் வந்து நான் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியாக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் மல்டி வேல்யூ டிபெண்டன்சி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா ஒரு டியூபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. 45A21 கொடுத்துருக்கேன். இப்போ கொடுக்கும்போது எனக்கு ஏஏ சேம் நேமாக இருக்குது. அப்புறம் என்ன இருக்கணும், ஏஜ் சேமாக இருக்கணும். ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் த நாட் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் மல்டி வேல்யூ ஃபங்க்ஷனல் டிபெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? இப்போ என்ன பார்த்துருக்கு இந்த எக்ஸாம்பிள், டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படிங்கிறது சப்செட், டிபெண்டன்ட் வந்து டிட்டர்மினண்டோட சப்செட்டாக இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். நான் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சப்செட்டாக இருக்கக்கூடாது. அடுத்து மல்டி வேல்யூ ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படிங்கிறது அதை டிபெண்டோட இருக்கக்கூடிய டிபெண்டன்ட் வேல்யூஸ் வந்து நாட் டிபெண்டன்ட் வந்து ஈச் அதர். அதுக்குள்ளே எதுவுமே என்னது, அதுக்குள்ளே எந்த வேல்யூஸும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதான் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். டிபெண்டன்ட் வந்து அதுக்குள்ளே எந்த இதுவும் டிபெண்டன்சியாக இருக்கக்கூடாது, நான் டிபெண்டன்சியாக இருக்கணும். இந்த ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிக்குள்ளே வரும். இன்னும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ வந்து டிரான்சிட்டிவ்னா என்ன, ஃபுல்லி ஃபங்க்ஷன் டிபெண்டன்சினா என்ன, பார்ஷியல் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.